திருட்டு மண் எடுக்கிற தப்பு தான், ஒத்துக்கிறோம். சரி எங்களை கைது பண்ற. சரி இந்த திருட்டு மண் எடுக்கிறப்ப அந்த டிரைவர்கிட்ட ஒரு லாரியில இப்ப பாத்தீங்கன்னா இப்ப முசிறியில 8 யூனிட் வரைக்கும் ஒரு யூனிட்டுக்கு 8000 ரூபாய் அனுப்பி விடுறோம். சரிங்க ஒரு நாளைக்கு 50 லட்சம் ரூபாய் தோராயமா இழப்பு. சரி அந்த டிரைவர்கிட்ட இந்த மண்ணு எங்க இருந்து வந்து, பர்மிட் இல்ல, எங்க இருந்து வந்து கேட்கணும்ல. அவன் சொல்லுவான் இந்த இடத்துல எடுத்தேன், யாரு போட்டா, எவ்வளவு கொடுத்த, அவன் மேல நடவடிக்கை எடு. அப்ப போய் அவன் உள்ள இருக்க வேண்டிய பிடிக்க வேண்டியல, அவன்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுல போய் தூக்கிட்டு வரலாமே. யாரும் கூட தடுக்கிறா? காரணம் நீ பணம் வாங்கிட்டு இருக்க, மாதம் மாமூல் வாங்குற, நீ பிடிக்க மாட்ட. ஆனா இப்ப நாங்க ஏதாவது பேட்டி கொடுத்தாலும் 10 லாரி மீது இந்த பாதம் வழக்கு பதிலும் அரசுக்கு கணக்கு காட்டிடுறான். லாரிக்காரன் தான் இழிச்சவன், அவனை புடிச்சு கேஸ் போட்டு 10 லாரி மீது இந்த பாதம் வழக்கு பதிலும் அரசுக்கு கணக்கு காட்டிடுறான். இந்த மாதிரி திருட்டு மணல் எடுத்து செல்வதும் குற்றம் தான். என் டிரைவரை தண்டி கூடாதுன்னு சொல்ல. அதாவது மதுரை உயர்நீதிமன்றம் தெளிவா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. அப்பாவி லாரி உரிமையாளர் மீது வழக்கு போடும் அரசு, காவல்துறை ஏன் இதை அள்ளிவிட்டவர்கள், மணல் கொள்ளையில் ஈடுபட்டவர்களிடம் ஏன் வழக்கு மீது ஏன் வழக்கு பதிவு கைது செய்யணும் அழகா கேட்டிருக்காங்களே.